ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா, நம்ம நாய்கள பத்தி தப்பா நினைக்கிறேங்க. அது பார்த்தீங்கன்னா, யாரையும் அந்த அளவுக்கு கடிக்காதுங்க. அது எவ்வளோ ஒரு நல்ல குணம் உள்ளன்னு பாருங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க. என்னுடைய ஆட்டுக்குட்டிய விரட்டுதுங்க. அது கடிக்கும். ஆனா, சும்மா பேருக்கு தாங்க வாய வைக்கும். நல்லா பாருங்க. அது கால்ல, கை, கழுத்துல அப்படியே வாய தொறந்து கடிக்குங்க. கடிக்கிற மாரி ஆக்டிங் தான் பண்ணும். ஆனா கடிக்காதுங்க. அதான் நம்ம நாய் வளர்ப்புல இருக்க ஒரு நல்ல குணங்கள். நம்ம நல்லபடியா நாய் வளர்த்தோம்னா, அது யாரையும் கடிக்காது, செய்யாதுங்க. அதே நம்ம அதிகமா கட்டி போட்டு வளர்க்குறனால கொஞ்சம் வெறியாகுங்க. 2வது பார்த்தீங்கன்னா, நாய்கள், சொறி நாய்கள் தெருல திரியுங்க. அந்த உடம்பு சரியில்ல நாய். அந்த நாய் நம்ம நல்ல நாய் கடிக்கும்போது, அது வெறியேறி ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் கடிக்க ஆரம்பிக்குங்க. அதுக்கு உதாரணம் தாங்க இந்த நாய். பாருங்க, ஆட்டுக்குட்டிகிட்ட எப்படி விளையாடுதுன்னு பாருங்க. ஆனா அது கடிக்கும். ஆனா ஒரு பொழுதும் சும்மா பேருக்கு தாங்க வாய் வைக்கும். வைக்கிற மாரி கடிக்கவே கடிக்காது. நீங்க நல்லா பாருங்க. அதனால அதிகமா நம்ம நாய் ஒழிப்புன்னு எல்லாரும் பேசுகிறோம். அது வந்து தப்பு, ஒழிக்க வேண்டாம். சில நாய்களை மட்டும் ஒழிச்சாலே போதுங்க. ஒரு 50% சரியாகிவிடுங்க அந்த பிரச்சனை. இங்க பாருங்க, இப்படி வாய் வச்சு கடிக்குதுங்க. ஆனால் அது விளையாடத்தான் செய்யுது. ஓங்கினா கடிக்கலைங்க. அது அதுக்கு வந்து தெரியாதுங்களா யாரை கடிக்கணும்னு நம்ம சொல்கிறோம். திருநாய்கள்ங்கிற அதனால ரொம்ப ஆபத்து இருக்குங்க. இருக்குங்க, இல்லைன்னு சொல்லல. அதுக்கு சில தீர்வு இருக்குது. தீர்வு மட்டும் பண்ணோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. அதுக்காண்டி நாய் சுத்தமாக உழைக்கிறதுனா அது தப்புங்க. இந்த தேவையில்லாத நாயை மட்டும் ஒழிச்சோம்னாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக ஒரு 50% 40% அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிருங்க. அடுத்து வளர்ப்பு முறையில் சில இது இருக்குங்க. நம்ம வளர்க்குறதையும் நம்ம பாசமாக தடவி கொடுத்து அதை வளர்த்தோம்னா நல்லா இருக்குங்க. அதை விட்டு போட்டு யார் வந்தாலும் போய் கடி சொல்லி 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 காட்டி விட்டு வளர்த்தோம்னா அது புதுசாக யார் வந்தாலும் கடிக்க தான் செய்யுங்க. அதனால் வளர்ப்பு முறையில் கவனம் செலுத்துவோம். திருநாய்களை சில நாய்கள் அந்த சொறி பிடிச்ச நாய், வெறி நாய்களை விட்டு ஒழிக்கலாம். ஒழிச்சாலே நாயை வந்து காப்பாற்றலாங்க.